அனைத்துலக சினிமா ரசிகர்களுக்கு சினிமா கொட்டகையின் அன்பான வணக்கம். 1941ஆம் ஆண்டு வெளிவந்த அனைத்து படங்களையும் வரிசையாக பார்த்து வருவதில், அந்த வரிசையில் இப்போது நாம் அடுத்ததாக அறிந்து கொள்ள இருக்கும் திரைப்படம் ரிஷ்ய சிருங்கர் என்ற திரைப்படமாகும். இந்த திரைப்படத்தினை தமிழ்நாடு டாக்கீஸ் என்ற பட நிறுவனம் தயாரித்திருக்கின்றது. எஸ். சவுந்தரராஜன் என்பவர் இந்த திரைப்படத்தை இயக்கியிருக்கின்றார். இனி இந்த திரைப்படத்தின் கதை சுருக்கம் என்ன என்பதை பற்றி பார்ப்போம். இந்த கதையும் புராணத்தை அடிப்படையாக கொண்டுதான் எடுக்கப்பட்டிருக்கிறது. விபண்டகர் என்ற முனிவர் மகா கீர்த்திமான், யாகம் மற்றும் ஹோமம் வளர்க்கும் காரியங்களில் மிக சிறந்தவர். இவரது மகன் ரிஷ்ய சிருங்கர் என்பவன் இருக்கின்றான். ரிஷ்ய சிருங்கர் என்ற பெயருக்கு பொருள் மான் கொம்புடன் இருக்கும் மனிதன் என்று அர்த்தம். தாய்முகம் அறியாமல் வளரும் ரிஷ்ய சிருங்கர் தந்தை தரும் கனிகளை மட்டுமே சாப்பிட்டு வாழ்கிறான். ஆசை என்றால் என்னவென்றே தெரியாமல் வாழ்கிறான். அது மட்டுமன்றி இவன் எந்த ஊரில் கால் வைத்தாலும் மழை பொழியும் அந்த அளவிற்கு அபூர்வ சக்தியை பெற்றவனாவான் இந்த ரிஷ்ய சிருங்கர். காட்டில் வாழும் விலங்குகளை தவிர வேறு எவருடனும் பழகி வாழாத மனப்பான்மையுடன் வாழ்கிறான் இந்த ரிஷ்ய சிருங்கர். இந்நிலையில் அங்க தேசத்து அரசன் ரோமபாதன் மழையின்றி நாட்டு மக்கள் வாடுவதை அறிந்து கவலை கொள்கிறான். தன் நாட்டில் மழையே பொழிவதில்லையே, என்ன காரணம் என்று சோதிடர்கள் மூலம் அறிந்தவனுக்கு ஒரு தகவல் கிடைக்கிறது. அது என்னவென்றால், ரிஷ்ய சிருங்கரின் பாதம் நம் ஊரில் பட்டால் உடனடியாக மழை பொழியும் என்று அந்த சோதிடர்கள் சொல்லவே, உடனே மன்னன் ரோமபாதன் மாயா என்ற தாசி பெண்ணை அழைத்து எங்கிருந்தாலும் ரிஷ்ய சிருங்கனை மயக்கி இந்த ஊருக்கு அழைத்து வர வேண்டும் என்று அனுப்பி வைக்கிறான். உடனே அங்கு செல்லும் மாயா விபண்டக முனிவர் இல்லாத நேரம் பார்த்து அந்த ஆசிரமத்தினுள் சென்று ரிஷ்ய சிருங்கரை மயக்கி அங்க தேசத்திற்கு அழைத்து வருகிறாள் மாயா. அந்த அங்க தேசத்தில் ரிஷ்ய சிருங்கரின் பாதம் பட்டதும் மழை கொட்டென்று கொட்டுகிறது. அரண்மனைக்கு அழைத்து வரப்பட்ட ரிஷ்ய சிருங்கரை மன்னர் ரோமபாதன் வரவேற்கிறார். இந்த ரிஷ்ய சிருங்கர் இதே நாட்டில் நிரந்தரமாக இருந்தால் நிறைய மழை பொழியுமே என்ற ஆசையில் தனது மகள் சாந்தையை ரிஷ்ய சிருங்கனுக்கு திருமணம் செய்து வைக்கிறான். இதனை அறிந்த விபண்டக முனிவர் கோபம் கொள்ளாமல் வாழ்த்திவிட்டு சென்று விடுகிறார். ரிஷ்ய சிருங்கர் மன்னர் மகள் சாந்தையுடன் நலமோடு வாழ்கிறார். அந்த அங்க தேசம் செல்வ செழிப்பாகிறது. இதுதான் இந்த திரைப்படத்தின் கதை சுருக்கம் ஆகும். இப்படத்தில் இளம் வயது ரிஷ்ய சிருங்கராக, பின்னாளில் இயக்குனராகவும் நடிகராகவும் தயாரிப்பாளராகவும் மாபெரும் வெற்றி பெற்ற வீணை எஸ். பாலச்சந்தர் அவர்கள் நடித்திருக்கின்றார். இளம் வயது நடிகராக இருந்தாலும் சொந்த குரலில் பாடி மிக சிறப்பாகவே நடித்திருக்கின்றார். அப்போது திரைப்பட உலகில் நுழைவதற்கு மிகவும் சிரமப்பட்டு சிறு சிறு வேடங்களில் நடித்து வந்த ரஞ்சன் அவர்கள் பருவ வயது ரிஷ்ய சிருங்கனாக இந்த படத்தில் முதலாக கதாநாயகனாக நடித்தார். கதையின் தலைப்பு வேடத்தை தாங்கி நிற்கும் கனமான வேடம்தான். ஆனாலும் மிக அற்புதமாகவும் யதார்த்தமாகவும் இயல்பாகவும் பாடி நடித்திருக்கிறார் ரஞ்சன் அவர்கள். இந்த படத்தின் வெற்றியை தொடர்ந்து பல படங்களில் பின்னாளில் நடித்து பிரபலமானார் ரஞ்சன் அவர்கள். அவருக்கு மிகப்பெரிய வாய்ப்பை இந்த திரைப்படம் வழங்கியது. மாயா என்னும் தாசி பெண்ணாக முதலாக கதாநாயகியாக வசுந்தரா தேவி அவர்கள் இந்த திரைப்படத்தில்தான் கதாநாயகியாக அறிமுகமானார். அவரின் நடன திறமையும் பாடும் திறனும் பேரழகும் ரசிகர்களை மிக அதிகமாகவே கவர்ந்திருக்கின்றது. இந்த ரிஷ்ய சிருங்கர் திரைப்படத்தில் ரஞ்சன் வசுந்தரா தேவி ஜோடி மிகவும் பிரபலமானதால் இதனைத் தொடர்ந்து பல படங்களில் இந்த ஜோடி வெற்றி கொடியை நாட்டியது. பத்மினி என்னும் பெயருடன் குமாரி ருக்மணி அவர்கள் சிறிய வேடத்திலும் நிறைவான நடிப்பை இத்திரைப்படத்தில் வழங்கியிருக்கிறார். இவருக்கே உரிய நடன காட்சிகள் இத்திரைப்படத்தில் அதிகமாகவே வைக்கப்பட்டிருக்கிறது. விபண்டக முனிவராக நடித்த பட்டு ஐயரின் நடிப்பும் இந்த திரைப்படத்தில் மிக அற்புதமாக இருக்கிறது. இந்த திரைப்படத்திற்கு இசையை சர்மா சகோதரர்களும் நாகையா என்பவரும் சேர்ந்து இசையமைத்திருக்கிறார்கள். பாடல்களை பாபநாசம் சிவன் மற்றும் ராஜகோபால் என்ற இருவர் எழுதியிருக்கிறார்கள். இந்த ரிஷ்ய சிருங்கர் திரைப்படம்
15,500 அடியில் எடுக்கப்பட்டு 25/7/1941 அன்று தணிக்கை செய்யப்பட்டு 2/8/1941 அன்று வெளியாகி சூப்பர் ஹிட்டாக ஓடி வசூலை வாரி குவித்திருக்கிறது. ரஞ்சன் வசுந்தரா தேவி ஜோடிக்காகவே ரசிகர்களால் இந்த திரைப்படம் பல தடவை பார்க்கப்பட்டிருக்கிறது. மற்ற தொழில்நுட்ப கலைஞர்கள் பற்றிய வேறு எந்த தகவலும் நமக்கு இந்த படத்தினை பற்றி கிடைக்கவில்லை. இதுவும் காணாமல் போன படங்களில் ஒன்றாகவே இருக்கிறது. இதுவரை இந்த ரிஷிய சிருங்கர் திரைப்படத்தினை சினிமா கொட்டகைக்கு வந்து பார்த்த அனைத்து கலைநேச நெஞ்சங்களுக்கும் என் நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இனி இதே 1941ஆம் ஆண்டு வெளிவந்த மற்ற அனைத்து படங்களையும் அடுத்தடுத்த வீடியோவில் தொடர்ந்து வரிசையாக பார்ப்போம். நீங்களும் பார்த்து உங்களின் கருத்துக்களையும் ஆதரவையும் வழங்குங்கள் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.